ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் பசங்க திடீர்னு பீஸா வேணும்னு கேட்குறாங்கன்னா அப்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 2 ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரெட்டு ஒரு 3-4 எடுத்திருந்தீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 2 ப்ரெட்டுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ப்ரெட்டு மேலேயும் முட்டை படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கல் வச்சுக்கலாம். கல் மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட் எக்கை இந்த மாதிரி ஊற்றி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக கெச்சப் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது கூட சீஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட துருவி வச்சுருக்க கேரட் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேப்சிகம், மஷ்ரூம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்குன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே இன்னும் ஒரு கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பீஸா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்க திடீர்னு பீஸா கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.